ஒரு ஊர்ல பாட்டி ஒருத்தவங்க வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு கொஞ்சம் வயசானனால, அவங்களுக்கு துணையா ஒரு நரியும், ஒரு கொக்கும் இருந்துச்சாம். பாட்டி அந்த நரியையும், கொக்கையும் ரொம்ப பாசமா வளர்த்தாங்களாம். அந்த கொக்கும், நரியும் பாட்டிக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சுருமாம். தோட்ட வேலைகள்லேருந்து, தோட்டத்துலேருந்து காய்கறி கொண்டுட்டு வந்து வீட்டுக்கு வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுருமாம். ஒரு நாள் பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாம ஆகுது. ஏன்னா வயசாகிட்டே இருக்குல்ல, அந்த காரணத்தினால. அதனால பாட்டி அதிகமா தோட்டத்து பக்கமே போறதில்ல. அப்ப என்ன செய்யுமா, கொக்கும், நரியும் தான் தோட்டத்துக்கு அதிகமா போகுங்களாம். போயிட்டு திரும்பி வரும்போது கொக்குக்கு எப்பவும் ஒரே பழக்கம். அந்த வேலை பார்த்துட்டு அந்த களைப்பெல்லாம் போக்குறதுக்கு அங்கேயே குளிச்சு இளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா தான் வீட்டுக்கே வருமாம். ஆனா, அந்த நரி அப்படி இல்ல. இந்த நரி என்ன செஞ்சுச்சுன்னா, பாட்டி அதிகமா தோட்டத்துக்கு வராதனால, வேலையெல்லாம் பார்க்காம ரொம்ப சோம்பேறித்தனத்துல அந்த சவதிக்குள்ள விழுந்து பெரண்டு நண்டு பிடிக்கிறது, அந்த பட்டாம்பூச்சியோட விளையாடுறது, இந்த மாரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கு. ஆனா, அது அப்படியே அந்த சவதியோட வீட்டுக்கு திரும்பி வருமாம். இத அடிக்கடி கவனிச்சுக்கிட்டு இருந்த பாட்டிக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்ப கொக்கு எந்த வேலையுமே பார்க்கறதில்ல. நரி தான் எல்லா வேலையும் பார்க்குது போல அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி என்ன செய்றாங்க, கோவமா கொக்குட்ட பார்த்துட்டு, "நீ எந்த வேலையுமே பார்க்கறதில்ல. எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே நான் உன்ன எவ்வளோ பாசமா வளர்த்தேன். நீ வந்து இப்படி பண்ற, மோசம் பண்ற அப்படி சொல்லிட்டு, நீ இங்க இருக்கவே கூடாது. இங்கேருந்து நீ போயிரணும்னு" சொல்லிட்டு அந்த கொக்க பாட்டி அடிச்சு பத்தி விட்டுறாங்க. அடுத்து என்ன செய்யும், நரி மட்டும் தான் டெய்லி தோட்டத்துக்கு போகுது. தோட்டத்துக்கு போகுது, வருது, தோட்டத்துக்கு போகுது, வருது. ஆனா, பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, வரும்போது எந்த காய்கறியுமே இந்த நரி கொண்டுட்டு வர மாட்டேங்குதே. நரி என்ன வேல தான் பாக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. டெய்லி சவதியோட தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் என்ன செய்றாரு, பாட்டி போறாங்க. போய் நரிய பாக்குறாங்க. நரி தோட்டத்துக்குள்ள இந்த சவதியோட விளையாண்டுகிட்டு இருக்கு. பட்டர்ஃப்ளையோட விளையாண்டுகிட்டு இருக்கு. இத பாத்துட்டு ந பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு நரிட்ட கேட்குறாங்க, "ஏன்பா இவ்ளோ வேல பாத்து களைப்பா வந்துட்டியே! ஏன் தோட்டத்திலேயே குளிச்சிருக்கலாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நரி சொன்னுச்சாம், "நான்லாம் குளிக்க மாட்டேன். அந்த கொக்கு பையன் தான் எப்பவும் வேலைய முடிச்சுட்டு குளிப்பான். எனக்கு அந்த தண்ணிலாம் புடிக்காது. நான் வீட்டுக்கு வந்து தான் எப்பவும் குளிக்கிற பழக்கம் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இத கேட்டோனே பாட்டி சொல்றாங்க, "ஏன் அங்க தோட்டத்துலருந்து எந்த காய்கறியுமே நீ கொண்டுட்டு வரல?" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல, இல்ல எதுவுமே காய்கறி இன்னும் பழுக்கல. காய் எல்லாம் குட்டி குட்டியா பிஞ்சா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், பாட்டி சொல்றாங்க, "நான் தான் தோட்டத்துக்கு வந்து பார்த்தேன். தோட்டத்துக்கு நீ செடிக்கு தண்ணி கூட ஊத்தல. எல்லாம் காஞ்சு போயிருக்கு. இவ்வளவு நாள் கொக்கு தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கு. நான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். கொக்க இங்கேருந்து பத்தி விட்டுட்டேன். நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். கூடவே இருந்து இந்த மாரி பெரிய தவறு பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு நெறைய அங்கருந்து அடிச்சு பாட்டி பத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் பாட்டிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. நம்ம வெளி தோற்றத்த பார்த்து யாரையும் முடிவு பண்ணிறக்கூடாது. உள் தோற்றத்த பார்த்து யாரையும் தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு.